தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். மத்தேயு எழுதின நற்செய்தி வாசகம் அதிகாரம் 5 இறை வசனங்கள் 17 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண் அரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 10ஆம் வாரம் ஜூன் மாதம் 12ஆம் தேதி 2024ஆம் வருடம் புதன்கிழமை. இன்றைய நற்செய்தி பாடல்கள் நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் செம்மையான ஒரு விஷயத்தை எடுத்துரைக்கிறார். என்னது? பைபிளில் இருக்கிற எல்லா விஷயமும் ஒரு சிற்றெழுத்து ஒரு சின்ன புள்ளி வரைக்குமே எல்லாமே என்ன ஆகுமா, இந்த உலகம் அழியறதுக்குள்ளே நிறைவேறும்னு சொல்கிறார். ஓகேங்களா? அதுவும் உலகம்னு சொல்ல, விண்ணும் மண்ணும் ஒழிந்து எல்லாமே ஒழியறதுக்கு முன்னாடி இது எல்லாமே கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக என்ன நடக்கும்? பைபிளில் இருக்கிறது நடக்க தான் போகுது. நம்ம நிறைய பேருக்கு தெரியும், திருவெளிப்பாட்டுலலாம் படிக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? பயமாக இருக்கும். உலக முடிவு எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு கொடூரமான ஒரு இது, அதெல்லாம் நம்ம எப்படி சந்திக்க போகிறோங்கிற ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங்கில் நம்ம இருப்போம். அதனாலே சில பேர் என்ன சொல்லுவாங்க, குழந்தைங்களெல்லாம் அதை படிக்க வேணாம்னு சொல்லுவாங்க, பயந்துக்குவாங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக நடைபெறும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க, பைபிளில் இருக்கிற வசனத்தை திரித்து பேசி இப்படி தான் சொல்ல வர அப்படி தான் சொல்ல வரன்னு மாற்றி மாற்றி பேசி மக்களை குழப்பி ஒரு வழி பண்ணிட்டாங்கன்னா, அவங்கள என்னன்னு சொல்லுவாங்களா, விண்ண அரசு வரும்போது அவங்களே கடவுளை நானும் உங்களை நற்செய்தி அறிவிச்சேன், நீ எங்கே அறிவிச்ச, நீ தப்பு தப்பாலாம் அறிவிச்சுன்னா சிறியவராக கருதப்படுவார். அதுவே இயேசு கிறிஸ்து காட்டிய வழியில் கரெக்டாக போனவங்களுக்கு அவங்க விண்ணரசில் பெரியவராக கருதப்படுவாங்க. சரிங்களா? ஸோ நீங்களால என்ன பண்ணணும், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.